ராய் மலர்ந்து தெள்ளு தமிழ்நாட்டினிலே மூவேந்தராய் திகழ்ந்து ஊர் உழவு வளம் செழித்திட பன்னாடி பெருமக்களாய் குடும்பனாராய் மூப்பனாராய் படகனாராய் பணிக்கராய் வயந்தார் பட்டீஸ்வரனும் பச்சை நாயகியும் விண்ணவரும் எம்பினத்தில் உழவு தொழில் செய்து மூவேந்தர் வழிவந்த சைவ திருக்குடியில் தேவேந்திர குல வேளாளராய் தமிழ் தரணியில் வரலாறு உடைத்த என் தமிழுடைய சொந்தங்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, டெல்லி வாழ் மும்பை வாழ் தேவேந்திர குல வேளாளர்களுடைய தலைவர் பெருமக்களே, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தலைவர் பெருமக்களே, கிட்டத்தட்ட நாம் 2 கோடி பேருக்கு பக்கம் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு சமமானவர்கள். இதுதான் உண்மை நிலை. ஆக நாம் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று பன்னெடும் காலமாக கருதி கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட் 1904 இருந்து ஒரு நூற்றாண்டு கால கோரிக்கை இது. ஆங்கிலேயர் கூட அவன் போட்ட அந்த ஆணையிலே சொல்லியிருக்கிறான், வேளாண் குடிமக்களை தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர் பட்டியலிலே வைக்கக்கூடாது என்று சொன்னார். ஆங்கிலேயன் சொன்னான். அதை ரேணுகா மல்லத்தி அம்மா எழுதின புத்தகத்தில் அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ஜீவன் புத்தகம் வாங்கி படிங்க. எதற்காக நாங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், திட்டமிட்டு ஒரு தமிழ் குடி, திட்டமிட்டு மூவேந்தர் மரபில் வந்த குடி ஒடுக்கப்பட்டது என்றால் இந்த குடி இந்த தமிழகத்தை ஆண்டுவிடக் கூடாது, அல்லது அகில இந்திய அளவில் இவர்கள் வெற்றி பெற்று விடக் கூடாது, சமுதாய சமத்துவம் பெற்றுவிடக் கூடாது. சமூக சமத்துவம் பெற்றுவிட்டால் இவருடைய மரபணு ஒரு ராயல் மரபணு என்பதால் இவர்களை திட்டமிட்டு தெலுங்கர்கள் முடக்கினார்கள். அந்த நீதி கட்சியில் இருந்த தெலுங்கர்கள் தொடர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தமிழர்களை சுக்குநூறாக உடைத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் வரலாறு பேசினார்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நான் அரசியல்வாதி அல்ல, என் இனத்திற்கான ஒரு ஆன்மீகவாதி மட்டுமே. மத்திய சர்க்கார் பரிந்துரை கடிதம் கேட்டு மாநில சர்க்காருக்கு அனுப்புகிறது. இந்த மக்களை எஸ்சியில் இருந்து வெளியில் எடுப்பதற்கான பரிந்துரை கடிதம் கேட்டு அனுப்புகிறது. அது கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இது தேர்தலும் சந்திக்க போகிறது மாநில அரசு. ஆனால் மாநில அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏன் கண்டுகொள்ளவில்லை? அதாவது நான் உனக்கு அனுப்பிய பரிந்துரை கடிதம் கேட்டு அனுப்பிய அந்த ஃபைலை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருந்தது. நீ ஏன் கேட்கவில்லை? அடுத்த கேள்வி. ஆக மத்திய அரசும் இதில் மௌனம் சாதிக்கிறது, மாநில அரசும் மௌனம் சாதிக்கிறது. ஆனால் ஜனநாயகத்தில் அழுத பிள்ளைக்குத்தான் பால். இது டெல்லி ஜந்தர் மந்திலே இன்று காமராஜர் அவர்களுடைய மிக பெரும் முயற்சியினால் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலே வாழ்கிற மக்கள், மும்பையிலே வாழ்கிற மக்கள், இவருடைய தலைவர்கள் எல்லாம் இங்கு அமர்ந்து மாநிலத்திலே இருந்து பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து இங்கு வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஜனநாயக சக்தி என்னவென்று நாம் உணர்ந்துதான் வந்தோம். ஆனால் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இந்த போராட்டம் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இந்த போராட்டம். நான் சென்னையில் மட்டும் நடத்தினால் பார்த்தார், அது கோவை மாவட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தினால் மட்டுமே தங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் என்று அரசியல் கட்சிகள் நினைக்கும் வரை இந்த மக்களுடைய போராட்டத்தை செவிமடுத்து இந்த மக்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை நாம் நடத்தியே தீர வேண்டும், சட்டப்பூர்வமாக செய்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை மாநில சர்க்காருக்கும் மத்திய சர்க்காருக்கும் நாம் ஊர்ஜிதப்படுத்துகின்ற வரை போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ இன்று யார் பூனைக்கு மணி கட்டுவது என்பதை போன்று காமராஜர் அவர்கள் டெல்லியில இருந்து ஆரம்பிக்கிறார். அவர் பிறந்தது ஈரோடு. என்னோடு பல வருடங்கள் 30 வருடங்கள் பயணித்தவர் காமராஜ். வறுமையில இருந்தாலும் அவருடைய தலைமை பண்பு, தன்னுடைய வறுமையை பற்றி கவலைப்படாமல் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவார், டெல்லி வரையிலும் வருவார்,
இங்க இருக்கக்கூடிய சந்திப்பார், மும்பை வரையிலும் வருவார், இங்க இருப்பதை சந்திப்பார். ஆனால் இந்த காமராஜரை நீ 3 வேளை உணவுகிறாயா என்று கேட்பதற்கு ஆள் இல்லை. அவர் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த இனத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். என்னோட அவர் 30 ஆண்டு காலம் பயணித்தவர். டெல்லியிலே வந்து மரியாதைக்குரிய பிரதம மந்திரி அவரை சந்தித்த அந்த 100 அடியேனும் ஒருவர். முதல் இருக்கை எனக்கு தான், என் முன்னால் தான் என்று பிரதம மந்திரி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை எதற்காக சொல்கிறோம் என்றால், முற்றும் அறிந்தவர்கள் மிக மௌனமாக ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் யாரால் வழிநடத்தப்படுகிறது, எங்கே வழிநடத்தப்படுகிறது, எப்படி வழிநடத்தப்படுகிறது, அரசியல் ரீதியாக மாநிலத்தில் எத்தகைய சூழல் இருந்தால் இந்த பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன். என் அன்பு உறவுகளே, உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் 10,000 பேர் 20,000 பேர் சேர்ந்து ஆர்த்தெழுந்து போராடினால் மட்டும்தான் மாநில சர்க்கார் செவிசாய்க்கும். சட்ட வரம்புக்குள் தேவேந்திர குல வேளராக கொண்டு வந்து விட்டது மத்திய சர்க்கார். ஆனாலும் மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது தேர்தல் வாக்கு சேகரிப்பு வந்த கூட்டத்தில் பேசினார், பல்லர் 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 என்று. எதை காட்டுகிறது என்றால் அவருடைய அகந்தையை காட்டுகிறது, அவருடைய திமிரை காட்டுகிறது. இந்த மக்களுக்கு சமுதாயத்தில் சம அந்தஸ்து கொடுக்க கூடாது என்ற அகந்தை மரியாதைக்குரிய ஸ்டாலின் இருக்கிறது. அந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் இந்த மக்களுக்கு நாம் இதை செய்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலுக்குள், இந்த தேர்தல் ஆரம்பிப்பதற்குள் தயவு செய்து அந்தந்த மாவட்டங்களிலே நாம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை மக்கள் எழுச்சி போராட்டமாக மாநாடுகளாக நடத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு நம்முடைய ஜனநாயக சக்தியை நாம் காட்ட வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், இது நம்முடைய கையிலே இருக்கிறது, மத்திய சர்க்கார் கையிலே இல்லை. இது நம்முடைய கையிலே இருக்கிறது, மாநில சர்க்கார் கையிலே இல்லை. நீ ஆர்த்தெழுந்து போராடினால் இவர்கள் ஓட்டு தனக்கு கிடைக்கும் என்று மத்திய சர்க்காரும் அதை நம்ப வேண்டும், மாநில சர்க்காரும் நம்ப வேண்டும். அழுத பிள்ளைக்குத்தான் அழுத பிள்ளைக்குத்தான் பால், அழுத பிள்ளைக்குத்தான் பால். ஜனநாயகத்தில் இந்த ஜனநாயக உரிமையோடு நாம் போராட்டத்தை துவக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 10,000 பேர் சிறை சென்றால் ஒழிய பட்டியல் வெளியேற்றம் நடக்காது. அவ்வளவு சீக்கிரம் உன்னை அரசியலே உன்னை நிகராக பார்க்கிற தகுதி இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. நீ தாழ்த்தப்பட்டவன் என்றால் ரிசர்வ் தொகுதியில் மட்டும்தான் நிற்க முடியும், சென்றுவிடு என்று எழுதப்படாத சட்டத்தை சொல்லுவார். ஆக அவ்வளவு எளிதில் சமுதாய சமத்துவம் பெற்றுவிட முடியாது, அவ்வளவு எளிதில் அரசியல் சமத்துவம் பெற்றுவிட முடியாது. இந்த 2 சமத்துவம் பெற்றால் ஒழிய பொருளாதார சமத்துவம் பெற்றுவிட முடியாது. நீ இந்த ரிசர்விலே இருந்து கொண்டு ரிசர்விலே வெற்றி பெற்று நீ எம்எல்ஏவாக வரலாம், எம்பியாக வரலாம், ஏன் ஜனாதிபதியாக வரலாம். இதெல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை முடிச்சு போடுவான், ஒரு எஸ்சி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி உன்னுடைய அறிவு, ஆற்றல், திறமை, துணிவு, சுய மதிப்பீடு, சுய கௌரவம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக்கி விடுவார்கள். ஆகவே இனமான சொந்தங்களை விழித்தெழுங்கள், ஆர்த்தெழுங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட தயாராக கேட்டுக்கொண்டு கோனுடை மல்லர்தம் மரபை போற்றி, கோலுடை மல்லர்தம் மாண்பை போற்றி, குடையுடை வேந்ததம் படையை போற்றி, மும்மாலை அணிந்தைய முன்னோர் போற்றி, மூவேந்தர் வெளிவந்த இந்திர மரபை போற்றி போற்றி என போற்றி என் உரைக்கு திருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா, ஜெய் ஜெய் தேவேந்திரா, ஜெய் தேவேந்திரா, ஜெய் ஜெய் தேவேந்திரா, ஜெய் தேவேந்திரா, ஜெய் ஜெய் தேவேந்திரா. மிக்க நன்றி. 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்திலே ஐயா மன்னர் சாமிநாதன் அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் எல்லாம் அந்த மாவட்டத்தில் ஒன்று கூடுவோம் என கேட்டுக்கொள்கிறேன்.